வணக்கம். நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அந்த உதவி அவங்களுக்கு சரியான நேரத்தில், தேவையான நேரத்தில், சரியான முறையில் நம்ம உதவி செய்யணும். இந்த காலத்தில் யாரும் உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு 10ல் 2 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. நல்லவங்க இருக்கிறது தான் செய்கிறாங்க. உதவின்றது நம்ம ஒருத்தவங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை சரியான நேரத்தில் செய்யணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டடம், அந்த இடிஞ்சு போன கட்டடம் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரர் உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டார். அவர் அன்றாட பிச்சை எடுத்து சாப்பிடுவார். அப்படியேப்பட்டவருக்கு ஒரு உடல்நலம் குறைவாகி அந்த இடத்துல படுத்துட்டார். படுத்து அவருக்கு அப்போல்லாம் என் கையிலலாம் அலைபேசிலாம் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு விரிவான ஒரு இதெல்லாம் கிடையாது அந்த நாங்கள் இருந்த இடத்துல. அப்போது என்ன ஆச்சுன்னா, திருவோட முன்னாடி வச்சுட்டு, அவர் கம்பு முன்னாடி வச்சுட்டு, அவரோட பழைய பொருட்கள் எல்லாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே படுத்தவர் தான். 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. அப்போது ஒருத்தவங்க பார்க்க வராங்க. ஒரு வசதியானவங்க, கொஞ்சம் வசதியாக இருக்கிறோம், பார்க்குறாங்க. அவரை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாயை எடுத்து அவர் முன்னாடி தூக்கி போடுறாங்க. அவருக்கு சும்மா ஒரு சின்ன சின்ன அசைவைகள் மட்டும்தான் இருக்குது, எழுந்திக்க முடியல. அவருக்கு ஒரு 50 ரூபாய் தூக்கி போட்டாங்க. இருந்தாங்க, இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த மனிதர் எந்திரிக்க கூட முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற அவருக்கு போய் அந்த 50 ரூபாய் என்ன உபயோகமாகும் சொல்லுங்கள். அவருக்கு அந்த நேரத்தில் எதையாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் அவங்க 50 ரூபாய் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவர் அன்றைக்கி நைட்டே அவர் இறந்தும் போயிட்டார். இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் யாரோ தெரிஞ்சவங்க, யாருன்னு தெரியல, யாரோ ஆம்புலன்ஸ் வர சொல்லி அவரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தாங்க. அவரை பெரட்டும் போது பார்த்தீங்கன்னா அவர் பாதி உடம்பு அவரை கரையாக அரிச்சிருச்சு. அந்த கரையாக அரிப்புக்குள்ளே அவர் படுத்து கிடந்துருக்கார். ஆனால் உயிர் மட்டும் ஒரு 3 நாளாக போகாமலே கிடந்துருக்கு. அவ்வளோ சீரியஸான கண்டிஷன். அந்த மாதிரி சூழ்நிலை ஒன்று நம்ம எடுத்துக்கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கணும், இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு உபயோகமாக பண்ணியிருக்கணும். அது பண்ணாமல் 50 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு என்ன உபயோகமாக இருக்கும் சொல்லுங்கள். அதுவே அவர் கையேந்தி பிச்சை எடுத்து வரும்போது அவருக்கு 50 ரூபா கொடுத்தா அது அவருக்கு பெருசாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு நம்ம செய்கிற உதவிகள் சரியான முறைப்படி செய்யணும். அப்போ தான் அந்த உதவிக்கு அது பெருமையாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு மக்களே, யாருக்கு என்ன தேவையோ அவங்க தேவை அறிஞ்சு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த கண்டிப்பாக செய்யணும். செஞ்சால் தான் இந்த காலத்தில் நம்ம தப்பி பிழைக்க முடியும். தயவுசெய்து செய்யுங்க. ஓகேங்களா?